بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, forgive and forget, மன்னிப்போம் மறப்போம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது போல மன்னிப்பது வாழ்க்கையில் மிக ஒரு உயர்ந்த பண்பாகும். இந்த சமுதாயத்தில் மிகவும் அரிதாகிவிட்ட பண்புகளிலும் ஒன்று. ஒரு மனிதனை சமுதாயத்தின் முன்னே உயர்ந்தவனாக காட்டும் பண்பு என்ன தெரியுமா? அவன் பழிவாங்கும் சக்தி இருந்தும் அதன் வாய்ப்பு இருந்தும் பெருந்தன்மையோடு மன்னித்து விடுவதுதான். தவறு இல்லாத மனிதர் யார்? தவறு செய்யாத மனிதர் யார்? ஆதமின் மக்கள் அனைவரும் பகலிலும் இரவிலும் தவறிழைக்கின்றனர் என்பதுதான் நமது நபிமொழி. மனிதன் தவறு செய்வனாக படைக்கப்பட்டுள்ளதால் மனிதர்களிடம் ஏற்படும் தவறுகளை மன்னிக்கும் பண்பு அனைவரிடமும் இருக்க வேண்டும் அல்லவா? குடும்ப உறவுகளில் விரிசல், நண்பர்களுக்கிடையே பிணக்கு, அண்டை வீட்டாருடன் சண்டை, இரத்த உறவுகளிடம் பிரச்சனை, இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம் மன்னிப்பதற்கான மனப்பக்குவத்தை இழந்துவிட்டோம் என்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு அருமை சொல்லை நினைவில் கொள்ளலாம். ஒருவன் மற்றவரை மன்னித்தால் அல்லாஹ் அவனை உயர்த்துவான். இதுவே இஸ்லாமின் ஒரு உயர்ந்த பண்பாகும். அல்லாஹ்வின் அடியான் ஒருபோதும் அருவருப்பான வார்த்தைகள், தீமைக்கு தீமை, பழிக்கு பழி ஆகியவற்றை செய்ய மாட்டான். மாறாக மன்னித்து பொறுத்து கொள்வான். அல்லாஹ்வின் தூதரும் சஹாபிகளும் எவ்வளவு மன்னிப்பு தன்மையுடையவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? அபூபக்கர் அலி அவர்களின் அன்பு மகளும் நபிகளாரின் அன்பு மனைவியுமான அன்னை ஐஷா அலி அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எதிரிகள் வைத்தனர். அவர்களின் வலையில் சில நபித்தோழர்களும் சிக்கினர். இந்த குற்றச்சாட்டுகள் நபிகளாரின் குடும்பத்தை கடுமையாக பாதித்தது. இந்த நிலையில் அன்னை ஐஷா அலி அவர்கள் தூய்மையானவர் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். அப்போது இந்த அவதூறு பரப்பி வரும் அபூபக்கர் அலி அவர்களிடம் உதவி பெற்று வந்தவனாகிய மிஸ்தாஹ் அலி அவர்களுக்கு இனிமேல் நான் உதவி செய்ய மாட்டேன் என்று அபூபக்கர் அலி சத்தியம் செய்தார்கள். இதை கண்டித்து அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குகிறான். குர்ஆனில் 24வது சூரா 22வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உங்களில் வசதியும் உயர்ந்த பண்பும் உடையவர்கள் தங்கள் உறவினர்கள், வறியவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்பவர்கள் ஆகியோருக்கு உதவியை நிறுத்திவிட மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்களை மன்னித்து விடட்டும், பொருந்து கொள்ளட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லையா? இதை கேட்ட அபூபக்கர் அலி அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு மிஸ்தாஹ் அவர்களுக்கு பழையபடி உதவியை செய்ய தொடங்கினார். அல்லாஹ் இன்னொன்று வசனத்தில் குர்ஆனில் 5வது சூரா 13வது வசனத்தில் கூறுகிறான், அவர்களை மன்னித்து விடு, அவர்களை பொருட்படுத்தாமல் விட்டுவிடு. இந்த வசனத்தில் அல்லாஹ் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அல் அஃபு, தவறு செய்தவரை தண்டிக்காமல் மன்னித்து விடுவது. அஸ்ஸஹு, அதைவிட உயர்ந்தது, மனதில் அந்த தவறை வைத்துக் கொள்ளாமல் முழுமையாக மறந்துவிடு. அதாவது இஸ்லாம் நம்மிடம் சொல்லுவது, பழி வாங்காதீர்கள் என்பதற்கும் மேலாக மனதை சுத்தமாக்கி மன்னியுங்கள் என்பதுதான். நாம் ஒருவரை மன்னித்து விட்டு அந்த தவறை மீண்டும் மீண்டும் நினைவூட்டினால் அது முழுமையான மன்னிப்பு ஆகாது. ஆனால் உண்மையான மன்னிப்பு என்னவென்றால் மன்னித்து விட்டு அதை மறந்து விடுவதுதான். அதுவே சஃப் என்ற உயர்ந்த நிலையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு ஹதீஸ். ஒருவர் கேட்டார், எங்கள் பணியாளர்களை எத்தனை முறை நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கூறினார், ஒரு நாளில் 70 முறை மன்னியுங்கள் என்று. இதற்கு பொருள் என்ன? மன்னிப்புக்கு எல்லையே இல்லை என்பதுதான். ஒரு நிமிடம் நாம் நம்மை ஒரு கேள்வி கேட்போம். ஒருவர் உங்களுக்கு மிகவும் அன்பான ஒருவராய் இருக்கிறார், மிகவும் நெருக்கமான ஒருவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை இன்னொரு மனிதன் கொன்றுவிட்டால் அவரை நீங்கள் மன்னிக்க முடியுமா? இல்லை அவர் செய்ததை நீங்கள் மறக்க முடியுமா? இது மனிதர்களுக்கு மிகவும் கடுமையான ஒன்றாகும். ஆனால் இஸ்லாம் நம்மளுக்கு காட்டும் மன்னிப்பின் உச்சம் எங்கே தெரியுமா? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் உஹது போரில் நபி அவர்களின் மிகவும் அன்பான பெரியப்பாகிய ஹம்சா அலி அவர்கள் ஷஹீதாகிறார்.
அவரை கொன்றவர் வஹ்ஷி என்றவர். மேலும் அவரது உடலை மிக கொடூரமாக அவமதித்தவர் ஹிந்த் என்ற ஒரு பெண்மணி. இந்த சம்பவம் நபி அவர்களுக்கு மிகுந்த துயரத்தை அளித்தது. ஹம்சா அலி நபி அவர்களுக்கு மிகவும் ஒரு அன்பானவராக இருந்தார். ஆண்டுகள் கழிந்தது, மக்கா வெற்றி பெற்றது. ஹிந்த் அலி இஸ்லாத்தை தழுவுகிறார். தழுவிட்டு நபி அவர்களும் வந்து கூறுகிறார், யா ரசூலுல்லாஹ், ஒரு காலத்தில் இந்த பூமியில் உங்கள் குடும்பத்தை விட அவமானப்பட வேண்டும் என்று நான் விரும்பிய குடும்பம் எதுவும் இல்லை. ஆனால் இன்று இந்த பூமியில் உங்கள் குடும்பத்தை விட மிகவும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பும் குடும்பம் எதுவும் இல்லை. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னித்து விட்டார். அது போலவே ஹம்சா அலி அவர்களை கொன்ற வஹ்ஷியை கூட இஸ்லாத்தை தழுவுகிறார். அவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விடுகிறார். ஆனால் வஹ்ஷியிடம் நபி கூறுகிறார், வஹ்ஷி, என்னை மன்னியுங்கள். நான் உன்னை பார்த்தால் ஹம்சாவை நினைவு கூறுகிறேன். அதனால் என் முன்னால் அதிகம் வராதே என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலி இருந்தது, துயரமும் இருந்தது. ஆனால் அதற்கும் மேலாக மன்னிப்பு இருந்தது. அதுவே இஸ்லாம் நம்மளுக்கு கற்றுத்தரும் ஒரு உயர்ந்த பண்பாகும். நம்மை காயப்படுத்துவர்கள் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கையிலாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். மன்னிப்பும் சகோதரத்துவம் அல்லாஹ் மிகவும் நம்மளிடமிருந்து விரும்புகிறார். அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள். எனவே உங்கள் சகோதரர்களுடைய சமாதானம் ஏற்படுத்துங்கள் என்று குர்ஆனில் 49வது சூரா 10வது வசனத்தில் கூறுகிறான். அது போலவே அப்துல்லா பின் அவுஃப் அவர்கள் வர்ணித்து வரும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தில் கூறுகிறார், தொலைந்த உறவுகள் மீண்டும் இணைக்காதவர்கள் எங்களுடன் அமர்ந்திருக்க வேண்டாம் என்று. அதை கேட்ட ஒரு இளம் மனிதன் வந்து தனது உறவினரை பார்த்து மன்னிப்பை கேட்டதும் நபி அவர்கள் கூறினார், நீ நல்ல செயல் செய்தாய், அமர்ந்திரு. குடும்ப உறவுகளை முறித்து விடுபவர்கள் மீது அல்லாஹ்வின் அருள் இறங்காது என்று. இன்னொன்று ஒரு அழகிய ஹதீஸை பார்க்கலாம். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு இழைக்கிறான். இறுதி நாளில் அல்லாஹ் அவ்விருவரையும் சந்திக்கும் போது அவனை மன்னித்து விடு என்று அல்லாஹ் கேட்கிறான். அவனும் அந்த மனிதனை மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் பின்பு இருவரையும் சொர்க்கத்திற்கு வரவேற்கிறான். இதில் என்ன தெரிகிறது? அல்லாஹ் மிக கருணையாளன் அல்லவா? மன்னிப்பின் மூலம் ஒருவர் சொர்க்கத்தையே அடையலாம் என்றும் நம்மளுக்கு தெரிகிறது. இப்போது நாம் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்கலாம். நாம் வணங்கும் அல்லாஹ் யார்? அல்லாஹ் அல் கஃபூர், மிக அதிகமாக மன்னிப்பவன். அல்லாஹ் அல் கஃபார், மிகவும் மீண்டும் மீண்டும் மன்னிப்பவன். நாம் செய்த பாவங்கள் மலை போல் குவிந்து கிடந்தாலும் நாம் உண்மையாக தௌபா செய்தால் அவற்றை எல்லாம் மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் அல் அஃபு. அல் அஃபு என்றால் என்ன? அவன் நம்மை மன்னிப்பதோடு மட்டும் இல்லாமல் நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நமது பாவ புத்தகத்தில் இருந்து கூட அழித்து விடுகிறான். இப்படிப்பட்ட நம்மளது ரப் இவ்வளவு மன்னிப்பாளனாக இருக்கும்போது நாம் ஏன் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம்? நம்மை போல பாவம் செய்த மனிதர்களை மன்னிக்க நம்ம ஏன் மறுப்பகிறோம்? அல்லாவின் மன்னிப்பை நாம் விரும்பினால் நாமும் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வோம் அல்லவா? ஒருவரை மனம் வந்து மன்னித்து விடுங்கள். நாம் பிடித்து வைத்திருக்கும் இந்த கோபம் அவர்களை விட நம்மைதான் அதிகம் காயப்படுத்தும். ரமலான் என்பது இதயத்தை சுத்தப்படுத்தும் மாதமாகும். யாராவது நம்மை புண்படுத்தினால் அல்லாவுக்காக மன்னித்து விடுவோம். பழைய கசப்புகளை விட்டு விடுவோம். புதிய தூய மனதுடன் தொடர்வோம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், 42வது சூரா 40வது வசனத்தில், எவரேனும் பிறரின் அக்கிரமத்தை மன்னித்து அவருடன் சமாதானம் செய்து கொண்டால் அவருடைய கூலி அல்லாவின் மீது கடமையாக இருக்கிறது. இன்று ஒரு மன்னிப்பு நாளை அல்லாவின் மன்னிப்புக்கு காரணமாகிறது. கோபத்தை விட்டு விடுவோம், பகையை விட்டு விடுவோம், மன்னிப்போம், மறப்போம். அல்லாவின் மன்னிப்பிற்கான தகுதியானவர்களாய் ஆகுவோம். அல்லாஹ் நம் அனைவர் பாவங்களையும் மன்னித்து நம்மை மன்னிக்கும் மனம் கொண்டவர்களாக ஆக்குவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.